லாஸ்ட் வீக் நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தா திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபோட்டோகிராஃபி கிளப் மெம்பர்ஸ்ட்டு இருந்து. அதில் என்னென்னு பார்த்தா கோயம்புத்தூர் சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸில் வெஸ்ட்காட் லைட்ஸ் அண்ட் மேன் ஃபோட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் இன்ஸ்டோர் டெமோ கொடுக்க போகிறோம், வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஃபோன் அடித்தேன், ரிஜிஸ்டர் பண்ணுமான்னு கேட்டேன். எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல, நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட்டை புக் பண்ணி ட்ரெயினை பிடிச்சி தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு 6ஆம் தேதி காலைல போயாச்சு. அங்கே போய் தெளிவாக பார்த்தோம்னா வெஸ்ட்காட் லைட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் போன ஆவல், நம்ம போன அந்த விஷயம் வந்து வீண் போகல. ஸோ வெஸ்ட்காட் லைட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் ரொம்ப ஃபேமஸான லைட்ஸ். அதுவும் கடந்த பல வருஷங்களாக அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இப்போ இந்த FJ போர்ட்டபிள் வயர்லெஸ் சிஸ்டத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடா கையில் தொட்டு தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அங்கே நம்ம சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ் கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனோடனே நம்மளுக்கு என்ன தேவை, எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத உடனே ஓடியாந்து கேட்டாங்க. ஏதோ சாதாரண ஒரு ஆள் தானே வரான் அப்படிலாம் நம்ம யூடியூபர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படிங்கிற என்னை பற்றியான எந்த டீட்டெயிலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி போயிருக்கும் போது சாதாரண ஒரு ஆள் வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் சார், எது வேணும், ஓகே பாருங்கள் வெஸ்ட்காட்டில் ஒரு லைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப நைஸாக இருந்தாங்க. அந்த என்வாயன்மெண்ட்டும் கடைக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. அதில் மிஸ்டர் தம்பித்துரை சார் தான் ஒரு என்ன அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஹெட்டாக இருக்காரா அப்படிங்கிற என்ன விஷயம் தெரியாது, பட் அவரோட நேம் மட்டும் தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த வெஸ்ட்காட் லைட்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட்காட் லைட்ஸுக்காக அவங்க டெக்னிக்கல் டீம்லேருந்து மார்க்கெட்டிங் டீம்லேருந்து மிஸ்டர் ராம்சரண் சார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வெஸ்ட்காட் லைட்ஸில் என்னென்ன இருக்குது, அந்த லைட்டில் என்னென்ன விஷயங்கள் புது புது விஷயங்கள் என்னென்ன இருக்குது, FJ400 தென் FJ200 தென் FJ80 இந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்டுடியோ ஃப்ளாஷஸ் வந்து எப்படி எப்படி இருக்குது, அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க. அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து FJ400 வாட்ஸ் எப்படின்னா AC டு DC, அதாவது ஏசிலையும் ரன் ஆகும், உங்களுக்கு பேட்டரிலையும் ரன் ஆகும். நீங்கள் ரன் பண்ணியிருக்க, அதாவது அந்த ஃப்ளாஷை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயம் இருந்துச்சு. இந்த லைட்ஸ் மட்டும் இல்லாமல் வெஸ்ட்காட்லேருந்து இருக்கிற பலவிதமான லைட் மாடிஃபயர்ஸ், அதாவது ரேபிட் பாக்ஸ், தென் பியூட்டி டிஷ், ஜோயல் கிரிம்ஸோட பியூட்டி டிஷ் வந்து டேரெக்டாக இது வரைக்கும் நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து டேரெக்டாக கையில் தொட்டு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் அம்பர்லா வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயங்க வெஸ்ட்காட்டில். ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறோன்னா, வெஸ்ட்காட் வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி, வெஸ்ட்காட்னு ஒரு கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி ஹல் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரில் தான் இருந்துச்சு. அவங்க தான் வேர்ல்டில் டாப் நம்பர் 1 அம்பர்லா தயாரிக்கிற கம்பெனி. அதாவது லைட்டிங் ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, அவங்க வந்து அம்பர்லாவில் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் அம்பர்லாஸ், தென் கோல்ஃபுக்குள்ள ஸ்பெஷல் அம்பர்லாஸ் தயாரிக்கிற நிறுவனமாக இருந்து இப்போ வந்து இந்த வெஸ்ட்காட் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிற டாம் வால்ஸ் தான் இது வெஸ்ட்காட்டுங்கிற பேரை உருவாக்கி அதிலேருந்து கொண்டு வந்தவர் தான். இந்த கம்பெனிக்கு இப்போ இருக்கிறவர் தான் வந்து இந்த ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து எப்படி வந்து வெறும் அம்பர்லாவை, நார்மலாக இருக்கிற அம்பர்லாவை வந்து எப்படி நம்ம ஒரு லைட் மாடிஃபயராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து கண்டுபிடிச்சி ஹேலோ அப்போலோ அப்படிங்கிற மாதிரியான சாஃப்ட் பாக்ஸஸ்லாம், அதாவது வேர்ல்டு ஃபஸ்ட்டு சாஃப்ட் பாக்ஸஸ்ன்னு சொல்லணும். ஸோ அம்பர்லாலேருந்து கன்வெர்ட் ஆன சாஃப்ட் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைட் மாடிஃபயர்ஸ்குள்ளே என்ட்ராகி இப்போ வேர்ல்டு கிளாஸில், அதாவது வேர்ல்டு நம்பர் 1 லிஸ்ட்டில் இவங்க வெஸ்ட்காட் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதோட எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கையால் தொட்டு பார்க்குறதுக்கான சான்சஸ், அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து FJ80, அதாவது அந்த கொரோனா டைமில் வந்து நான் யூகேயில் இருக்கும்போது FJ80 ஸ்பீட் லைட், இந்த கேமரா ஃப்ளாஷ் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் FJ400 FJ200லாம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஃபேமஸாக யூரோப் ஃபுல்லும், அதுவும் அமெரிக்காவில் இன்னும் சொல்லப்போனால் ப்ரோ ஃபோட்டோவுக்கு அடுத்த ஒரு நிலைமையில் ரொம்ப சரிசமமான அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்னும் அதிகமான வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி அது வந்து FJ வெஸ்ட்காட் தான். இந்த FJ400 லைட்டு பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் FJ200 வாட்ஸ் போர்ட்டபிள் லைட், இந்த இவ்வளோ பெருசாங்க இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கையில் ரவுண்டாக, கை கடக்கமாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபாஸ்டஸ்ட் ரீசைக்கிள் 200 வாட்ஸ் லைட்டுனா எனக்கு தெரிஞ்சு இதுதான். அதாவது 0.05 செகண்ட்ஸ்லேருந்து 1.3 செகண்ட்ஸ் ரீசைக்கிள் டைம் வந்து ரொம்ப, அதாவது ஃபுல் பவரில் வச்சுருந்தாலும் 1.3 செகண்ட்ஸில் வந்து ரீசைக்கிள் ஆயிடுது. ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் ஆஃப் த லைட் தான், ஃபாஸ்டஸ்ட்டு ரீசைக்கிள் கொண்ட ஒன் ஆஃப் த லைட்னா இதுதான். அதுக்கப்புறம் FJ80, இந்த ஸ்பீட் லைட்டு வந்து ஆன் கேமரா ஃப்ளாஷ். இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னா,
எனக்கு ரொம்ப இந்த வெஸ்கார்ட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஒரு ஸ்பீட் லைட்டை நீங்கள் எந்த கேமராவில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற அந்த டச் ஸ்க்ரீன் ஃபுல் டச் ஸ்க்ரீன் கலர் ஸ்க்ரீனை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் கேனானா, சோனியா, நிக்கானா, ஃபியூஜியா, ஒலிம்பஸா, லூமிக்ஸா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அந்த லைட்லேயே, அதாவது அந்த ஃப்ளாஷ் லைட்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவுக்கும் செட்டாக வர மாதிரி அந்த மவுண்ட் வந்து ஹாட் ஷூ மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோனிக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு அடாப்டர் அதோட சேர்த்து தராங்க. நீங்கள் அதை வாங்கிக்கும் போது சோனியோட நீங்கள் மல்டி ஃப்ளாஷ் மவுண்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த லைட்டையும் இந்த ட்ரிகரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர்னு சொல்லும்போது இவங்களோட FJ200 ட்ரிகர் நான் பார்த்தேன். ஸோ அதுவும் முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். அந்த ட்ரிகர் வந்து அதே மாதிரி தான், இந்த ஃப்ளாஷ் மாதிரியே தான் யூனிவர்சலாக நீங்கள் எந்த கேமராவுக்கு வேணாலும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது இந்த லெவலுக்கு வந்து ரொம்ப மூச்சு பிடிச்சி நீ பேசிகிட்டு இருக்கே, இது என்ன அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் டிஸ்க்ளைமர். இது வந்து வெஸ்காட்டோ இல்லை அதில் சாவித்திரி ஃபோட்டோ ஹவுஸோ இல்லை இதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த கேமரா கம்பெனிஸோ எக்யூப்மெண்ட் கம்பெனிஸோ காசு கொடுத்தோ ப்ரொமோட் பண்ணவோ இதை சொல்லலை. திஸ் இஸ் நாட் எ பெய்ட் ப்ரொமோஷன். இது நான் போய் பார்த்தது. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸ்லாம் அந்த லாஸ்ட்டாக மேன்ஃபோட்டோ கிம்பிள் பற்றி போட்டிருந்த வீடியோவிலே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, அந்த கிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்காம நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தோட வீடியோட எண்டில் சொல்கிறேன் இதுக்கான காரணம் என்ன, இந்த ஏன் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து சொந்த காசை செலவு பண்ணி டிக்கெட்டை போட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த FJ200 ட்ரிகர், இப்போ ட்ரிகர் பற்றி பேசணும்ல, இது ஒரு யூனிவர்சல் ட்ரிகர். இதே மாதிரி நீங்கள் எல்லா கேமராலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எல்லா கேமராலையும் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஹை ஸ்பீட் சிங், TTLங்கிற எல்லா உள்ளே இருக்கிற அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேமராவில் போட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராஸ், அதாவது இந்த கேமரா ட்ரிகரை வச்சு நீங்கள் அவங்களோட லைட்டிங் சிஸ்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வெஸ்காட்டில் இதுக்கு மேலே வந்து LED கான்ஸ்டன்ட் லைட்ஸும் இருக்குது. தென் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் சினி லைட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அங்கே நாங்கள் பார்க்க முடியலை. ஆனால் இந்த 3 லைட்டை நம்ம பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போதைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸும் கேட்டோம். ஆனால் ப்ரைஸஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா FJ200 அரௌண்ட் 20,000 rupees, தென் FJ400 அரௌண்ட் வந்து 40,000 rupees, தென் இந்த FJ80 வந்து 22 or 25,000. எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் ரேட்டு தெரியுது, ஏன்னா அது சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரியே ப்ரைஸ் ரேஞ்சில் இது என்னங்க ஸ்பீட் லைட்டில் இத்தினோண்டு இருக்கிற 80 வாட் ஸ்பீட் லைட் வந்து 22,000 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னொரு பிராண்டில் வந்து நான் வந்து நிக்கானுக்கும் ஒரு ஸ்பீட் லைட் வாங்கினேன். அதே லூமிக்ஸ் கேமரா வாங்கும் போது திரும்பி இன்னொரு ஸ்பீட் லைட் வாங்கினேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஒரு 15,000, இதுக்கு ஒரு 15,000, 30,000 செலவாயிடுச்சு. இப்போ இதே நேரத்தில் வெஸ்காட் லைட்டை வந்து இந்த FJ80 வாங்கியிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரிகரையோ அதே மாதிரி ட்ரிகர் நிக்கானுக்கு ஒரு ட்ரிகர் வாங்கினா, லூமிக்ஸ்க்கு ஒரு ட்ரிகர் வாங்கினா, நல்ல வேலை சோனிக்கு ஒரு ட்ரிகர் வாங்கலை. ஸோ அதுக்குள்ளேயும் கேமரா வித்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்னும் வேறு பிராண்டில் இருக்கும்போது, வெஸ்காட்டை விட்டு வேறு பிராண்டில் இருக்கும்போது ஒரு கேமராக்கும் நீங்கள் செப்பரேட்டாக ட்ரிகர், லைட்ஸு, எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த வெஸ்காட்டில் இவங்க கொடுத்துருக்கிற விஷயம், நீங்கள் எத்தனை கேமரா வேணாலும் வச்சுங்க, எந்த பிராண்ட் வேணாலும் வச்சுங்க, எங்களோட ட்ரிகரோ எங்களோட இந்த ஃப்ளாஷோ இதுக்கு எல்லா கேமராலையும் கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகும். இன்க்ளூடிங் சோனி கேமராக்கும் நாங்கள் செப்பரேட்டாக அடாப்டர் கொடுக்குறோம், அது இன்க்ளூட் ட்ரிகருக்கும் கொடுக்குறோம், இந்த ஃப்ளாஷஸ்க்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம். வெஸ்காட்டில் இன்னும் நிறையா உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் இந்தியாவில் அவைலபிளாக கிடைக்கிற சமயத்தில் நம்ம ஒன்று தனியாக பேசுவோம். இதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம கைக்கு வந்து இந்த லைட் கிடச்சிச்சின்னா ஒரு லைட்டையும் சூப்பராக வச்சு நம்ம கையில் அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அது வந்து அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பேசலாம். ஸோ இந்த ஃப்ளாஷஸ் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மேன்ஃப்ரோட்டோ கிம்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த MVG220 அண்ட் MVG460 மாடல் அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த கிம்பிளை பற்றி நம்ம யதார்த்தமாக ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அதில் நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்துருந்துச்சு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்காமே இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் சும்மா ஸ்பெக்கை பார்த்து படித்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல போன இடத்துல அவங்க அந்த கிம்பிளையுமே அவங்க வந்து டெமோக்கு வச்சுருந்தாங்க. டெமோக்கு மட்டும் இல்லை, அதை வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கிம்பிளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சுருந்தாங்க. தென் கிம் பூம், முக்கியமாக நான் சொன்னேன், அந்த கிம் பூம் அங்கே வச்சுருந்தாங்க. அதோட பல எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இந்த மேன்ஃபோட்டோ கிம்பில் நான் காலையில் உள்ளே போனதுலேருந்து சாவித்திரி ஃபோட்டோ ஹவுஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர் மாதிரி உள்ளே வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் நான் அங்கே உள்ளே தான் இருந்தேன். இன்றைக்கி யாரும் கேள்வி கேட்கல, நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதோட ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. இடையில 2-3 முன்னாடி டீ வேறு கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
அங்கே மிஸ்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க, உங்களுக்கு யாராச்சும் கேமரா பற்றியான சந்தேகங்கள் வேணும், ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், இதை பற்றி என்கொயரி வேணும்னா எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி பர்சனல் நம்பர்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி பேசும்போது யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் உண்மையிலே நல்லா தான் இருக்குதா, நான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு போய் அந்த வெஸ்ட்காட்டை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக மேன்ஃப்ரோட்டோட கிம்புலையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கையில் வச்சு அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு அருமையான சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதுக்காக அந்த இடத்த கொடுத்த சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ்க்கு ரொம்ப நன்றி. தென் அந்த வெஸ்ட்காட்டோட டெக்னிக்கல் டீம்லேருந்து மார்க்கெட்டிங் டீம்லேருந்து வந்துக்க மிஸ்டர் ராம்சரண் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த லைட் வேணும் அப்படின்னா, இந்த வெஸ்ட்காட் லைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த லைட்டை நான் புக் பண்ண போகிறேன், இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியுங்க, இது இப்போ அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு கேட்டால், தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து லைட்டை புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சைடு இருக்கிறீங்க, இல்லை இந்த ஈரோடு சைடெலாம் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இது வரைக்கும் தெரில, நான் நெட்லேருந்து எடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சென்னை அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அரிஹண்ட் ஃபோட்டோ ட்ரேடர்ஸா, அரிஹண்ட் ஃபோட்டோ ஹவுஸ் இருக்கும்ல, அவங்க கேமராஸ், அரிஹண்ட் கேமராஸ் நினைக்கிறேன், அவங்களும் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இதை பற்றியான இது என்ன வேணும் அப்படின்னா பர்சனலாக என் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுது. எல்லா கேமராவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அற்புதமான விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு அண்ட் வீடியோகிராஃபிக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் 1-2 பாயிண்ட் உருப்படியாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வெஸ்ட்காட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர் ஸ்டுடியோ. We create one with you. Bye bye.